ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தி மினி விலாக். இது என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா பார்ட் 2 மினி விலாக் தான். சாட்டர்டே ஆஃப்டர்நூன் கிளம்பி அம்மா வீட்டுக்கு வந்தாச்சு. வந்துட்டு எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஐநார் ஃபால்ஸ்லாம் நல்லா தண்ணி வருதுன்னாங்க. சரின்ட்டு எல்லா ஆளுக்கு ஒரு வண்டி எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. கடையிலையும் பரோட்டா வாங்கிட்டு அப்படியே கிளம்பியாச்சு. போகிற வழியிலே பார்த்தீங்கன்னா அந்த அரவிந்துன்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா இருக்குது. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேர்ச்சம்பழம் லட்டு, நட்ஸ் லட்டு, அதுக்கப்புறம் இந்த கேப்பக்களி, இது இது வடை, அந்த மாதிரி எல்லாமே இருக்கும். எல்லாமே நேச்சுரல் ஃபுட்டாக கிடைக்கும். உங்களுக்கு வந்து இந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸ், எந்த கலரு எதுவுமே ஆட் பண்ண மாட்டாங்க. சூப்பராக இருக்கும். தேன், அதுக்கப்புறம் நாட்டு சக்கரை, பனவெல்லம், அந்த மாதிரி உள்ளது மட்டும் வச்சு தான் ஃபுல் அண்ட் ஃபுல் ரெடி பண்ணுவாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வாங்கிக்கிட்டு சரின்ட்டு அப்படியே கிளம்பியாச்சு. கிளம்பிட்டு பார்த்தீங்கன்னா ஆடு மாடு எல்லாம் வந்துச்சு. பாப்பா அவங்களுக்கு சும்மா விளையாட்டு காமிச்சிட்டே கூப்பிட்டு போனோம். அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் வரும் வண்டிக்கிட்ட. ஸோ பாப்பாவும் அதை பார்த்துட்டே வந்துட்டு இருந்தா. புதுசாக பார்க்குற மாதிரி பார்த்தா. ஏன்னா பாப்பா அந்த மாதிரி பக்கத்தில் பார்த்ததே கிடையாது. இது வந்து பார்த்திங்கன்னா நான் படித்த ஸ்கூல் தான், பழைய நினைவுகள் தான். பார்த்துட்டே அப்படியே போய் பார்த்தா கொஞ்சம் கூட தண்ணி வரலங்க. நல்லா தண்ணி வருதுன்னு சொன்னாங்க. ஆனால் பார்த்தா செம வெயில். அதுக்கு ஏற்ற மாதிரி தண்ணியும் கொஞ்சம் கூட வரல. அங்கங்கே கொஞ்சம் தான் இருந்துச்சு. அதுலேயே பாதி ஏரியாவில் பார்த்திங்கன்னா ஃபாரஸ்ட் ஏரியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து போலீஸ்காரங்கெல்லாம் உள்ளே விட மாட்டேன்ட்டாங்க. நீங்கள் அந்த ஒரு இடம் இருக்குது, அந்த செப்பரேட்டாக கொஞ்சம் இடம் இருக்குது, அங்கே மட்டும் நீங்கள் வேணால் போய் குளிச்சிக்கலாம் அப்படின்னாங்க. சரின்ட்டு அந்த வளைவு அந்த மாதிரிலாம் ஒரு இடம் இருக்குது. அங்கனக்குள்ளே நிறைய இடம் இருக்குது. அந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து பார்த்தா கொஞ்சமாக தண்ணி வந்துச்சு. சரி பிள்ளைங்களை ஏமாற்றி வீட்டுக்கு கூட்டு போவேனாமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட உட்காந்து நாங்களும் அந்த தண்ணியில் நல்லாவே என்ஜாய் பண்ணோம். செம ஜாலியாக இருந்துச்சு. கொண்டு போன பரோட்டா லட்டு எல்லாம் வச்சு சாப்பிட்டுட்டு சேர்த்து மாதிரி எல்லாத்தையும் கூட்டிக்கிட்டே வந்துட்டோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா சளி, இருமல், காய்ச்சல் எல்லாத்தையும் கூடயே கூட்டிகிட்டு வந்தாச்சு. அந்த சீனரி பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அந்த கிளைமேட்டு எல்லாமே அந்த தண்ணிக்குள்ளே உட்காந்துட்டே இருந்துறதுக்கு செம்மையாக இருந்துச்சு. அதை பார்க்குறதுக்கேவும் எனக்கு உண்மையாக சொன்னால் எங்கள் ஊர் ரொம்பவே பிடிக்கும். போனால் கண்டிப்பாக போகாமல் வர மாட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஈவினிங்காக கிளம்பி மாமா வீட்டுக்கு தான் போயிருந்தோம். அதாவது என் ஹஸ்பண்டோட தாய் மாமா பொண்ணுக்கு தான் வந்து சடங்குன்னு சொல்லுவோம். இந்த பூப்புனித நீராட்டு விழான்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான். அதுக்காக சாயங்காலமாக கிளம்பி சரி போய் என்ன பண்ணுறாங்க அப்படின்ட்டு ஒரு விசிட் போயிட்டு வரலாம் அப்படின்ட்டு பாப்பா கூப்பிட்டு போயிட்டு கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு அங்கேயே டின்னர்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தாம்பூல பையெல்லாம் போட்டுட்டு இருந்தாங்க மண்டபத்தில். உட்காந்து அவங்க கூட சேர்ந்து நாங்களும் கொஞ்சம் நேரம் நல்லா அரட்டை அடிச்சுட்டு ஜாலியாக பேசிட்டு சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் அந்த தாம்பூல பையெல்லாம் போட்டு கொடுத்துட்டு அப்படியே கிளம்பி வீட்டுக்கு வந்தாச்சு. மறுநாள் சண்டே தான் ஃபங்க்ஷனு. சண்டே மார்னிங் போய் ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணிட்டு நைட்டு ட்ரெயின் ஏறியாச்சு. அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. பாய்.